ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அதிராது சேனல். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோலேயே நாங்கள் சொன்னோம் நாங்கள் திருவண்ணாமலை ஒரு சின்ன ட்ரிப்பாக வந்திருக்கோம்னு சொல்லிட்டு. எங்களுக்கு தரிசனம் எல்லாம் நாங்கள் ஃப்ரைடேவே முடிச்சிட்டோம். சரி வீக்கெண்ட் தானே, லாங் வீக்கெண்டுன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே பாண்டிச்சேரி இருக்குன்னு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு போன ரெசார்ட்டு தான் த கிரேடல். ரொம்ப இது வந்து நாங்கள் போன 2-3 வாட்டி போகிறப்பே கொஞ்சம் மிஸ் பண்ணோம். சரி எப்படி தான் இருக்குன்னு பார்க்கலான்ட்டு. இது வந்து டவுன் சென்டர்லேயே இருக்குது. மீன்ஸ் இவங்ககிட்டே பார்க்கிங் கூட அவைலபிளாக இருக்குது. மீன்ஸ் ராக் பீச்சுக்கு பக்கத்தில் வேணும், மீன்ஸ் நாங்கள் சிட்டி வைபுக்குள்ளே இருக்கணும், இந்த ஃப்ரெஞ்ச் டவுன் ஒயிட் காலனினா இந்த பிளேஸ் ஒரு பர்ஃபெக்ட் ஆப்ஷன் உங்களுக்கு. ஸோ இதுதான் அந்த பிளேஸு. ஆனால் இது கொஞ்சம் அண்டர் ரெனோவேஷனில் இருந்துச்சு. ஆனால் பிளேஸ் ரொம்ப யூனிக்காக ரொம்ப இதாக இருந்துச்சு. நீங்கள் இப்போ ஒரு க்ரியேட்டிவான பிளேஸ், ரொம்ப யூனிக்கான பிளேஸ் நாங்கள் போனோம், ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னால் கிட்ஸ் எல்லாம் லவ் பண்ணுவாங்களே இந்த ஃபேரி டைல் மாதிரி, அப்படி நீங்கள் போகணுன்னு நினச்சிங்கன்னா இது ஒரு நல்ல பிளேஸு. நாங்கள் போயிட்டு இருந்தப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து கொஞ்சம் ரெனோவேஷனில் இருந்துச்சு. நாங்கள் வந்து எடுத்தது வந்து இவங்கக்கிட்ட வில்லா வித்து ஜக்கூசி எடுத்திருந்தோம். ஆக்சுவலி பார்க்க போனோன்னா ரூம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் இருந்துச்சு. மீன்ஸ் எங்கேயோ இருந்த மாதிரி இருந்துச்சு. இங்கே பாருங்களேன், சின்ன சின்ன ஹட் மாதிரி, அதுக்குள்ளே வீடுன்ற மாதிரி அந்த ஆம்பியன்ஸே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. ஸோ ஒரு மாதிரி ஒரு யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி கொடுத்துருந்துச்சி. இந்த ஃபுல் வில்லா நாங்கள் இருந்தோம். ஆக்சுவலி சொல்லணுன்னா கொஞ்சம் காம்பேக்டாக இருந்துச்சு. சிட்டி உள்ளே இருக்கிறதுனால மேபி இது கொஞ்சம் ஓல்டு ப்ராப்பர்ட்டி, டேக் ஓவர் ப்ராப்பர்ட்டி தான், அவங்க கொஞ்சம் ரெனோவேட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இட்ஸ் ஒர்த் ஆக்சுவலி நாங்கள் பே பண்ணதுக்கும் அந்த இதுக்கும். இதுதான் கீழே வந்து ஒரு மீன்ஸ் ஒரு சோஃபா ரெடி ஆகிறதுக்கான செட்டப் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. டீ காம்ப்ளிமெண்ட்ரிக்கு அங்கெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க, கெட்டல் எல்லாமே. அதுவும் இல்லாமல் நாங்கள் போனது வேறு கொஞ்சம் லாங் வீக்கெண்ட் காய். ஸோ நிறைய ரூம்ஸ் வந்து அவைலபிளாக இருந்தில்ல, நிறைய ஹோட்டல் செக் பண்ணோம். பட் இங்கே பாருங்களேன், இதுதான் ஜக்கூசி. க்ளீன் அண்ட் ஃப்ரெஷ், நீட்டாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் டவுன்லேயே இருக்கணும், எங்களுக்கு வைப் வேணும், எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கணும், மீன்ஸ் எல்லாத்துக்கும், மீன்ஸ் இந்த ஃபுட்டுக்கு ஆப்ஷனுக்கு பக்கத்தில் போயிட்டு வர மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிளேஸ் சீரியஸ்லி இட் ஒர்க்ஸ் ரியலி வெல். அப்புறம் நம்ம அப்படியே மேலே போனோன்னா இங்கே தான் கைஸ் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. பெட்டே வந்து ஊஞ்சல் மாதிரி, கிரேடல் மீன்ஸ் அந்த பெட்டு ஷேக் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு வேணான்னா கீழே லாக் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது, நம்ம அதை ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸு ஷேக் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் போக 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 ஷேக் ஆகிட்டு இருந்தோம், கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு, நாங்கள் லாக் பண்ணிட்டோம். பட் ஸ்டே வைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் ரொம்ப ஏர் கண்டிஷ்னர், ஏசியெல்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த வியூவுமே பார்க்குறதுக்கு வெளியே வந்ததுக்கப்புறமா மீன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. என் பொண்ணு ரொம்ப என்ஜாய் பண்ணா. மீன்ஸ் இந்த கேர்ள் பேபிஸ்க்கு வந்து இந்த ஃபேரி டவுன், இந்த சின்ன சின்ன ஹட்டில் மாதிரிலாம் இருக்கணும்னு இந்த மாதிரி இருந்துச்சுல்ல, அந்த மாதிரி ஒரு நல்ல காட்டேஜ் கைஸ். இது பாருங்களேன், அந்த ஸ்விங்குமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கு ஸ்டே பண்ணுற வரைக்குமே ஓப்பன் பண்ணி வெளியே பார்த்தாவே பக்கத்து ஹட்டு குட்டி குட்டி கலர்ஸில் இந்த கிட்ஸு வேறு ஒரு பிளேஸுக்கு போன மாதிரி இருந்துச்சு. எங்களுக்கு இந்த ஸ்டே பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இதுலேயும் எல்லா ப்ரான்ஸுன்னு இல்லை, கொஞ்சம் கான்ஸ் இருந்துச்சு. மீன்ஸ் கொஞ்சம் நான் என்ன சொல்கிறேன்னா, கொஞ்சம் ஓல்டு ப்ராப்பர்ட்டி, அவ்வளோ லைட்டாக கொஞ்சம் மீன்ஸ் ஓகேவா நம்மளுக்கு அந்த ஃபெசிலிட்டிக்கு கொஞ்சம் இப்போ நம்ம பார்க்குற ஹோட்டல்ஸ்க்கு கொஞ்சம் ஓகே, நம்ம ஒரு 5 ஸ்டார் கொடுக்க வேண்டிய இடத்துல 3 ஸ்டார் அப்படி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இவங்ககிட்ட காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது. பட் இந்த அவங்க கொடுக்குற பிரேக்ஃபாஸ்ட் தான், மீன்ஸ் அவங்களா ப்ரொவைட் பண்ணாங்க. நம்மளுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் எதுவும் இல்லை, பஃபெட் ஆப்ஷன்ஸ் எதுவுமே இல்லை. ஆனால் நைட் வியூ அங்கே ஸ்டே பண்ண வரைக்குமே அவங்க ஃப்ரெண்ட்லியாக எல்லாமே இது பண்ணாங்க. அந்த ஜக்கூசியுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. மேபி அவங்க ரெனோவேஷன் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கப்புறமா ஏதாவது அந்த பிரேக்ஃபாஸ்ட் அதெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கூட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. நாங்கள் ராக் பீச் போயிட்டு வந்துட்டு லேட் ஆகிட்டு கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, மீன்ஸ் நம்ம எக்ஸ்பெக்டேஷனுக்கு, நம்ம நினைக்கணும்னு நினச்ச ஸ்டேக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. இங்கே தான் ரெனோவேட் பண்ணிகிட்ருக்காங்க கைஸ் ஃபஸ்ட் ஃப்ளோரில். இவங்கக்கிட்ட இது இல்லாமல் நார்மல் ரூம்ஸ் கூட இருக்குது, கிரேடல் ரூம்ஸு. நாங்கள் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்னு சொல்லி அது நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி இது நாங்கள் வந்து ஃபோட்டோவில் பார்த்தப்போ இந்த ஹவுசஸ்லாம் வந்து கீழே ஒரு பால்கனி மாதிரி கீழே இருக்கும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் டெரேஸில் இப்படி ஒரு ஐடியான்றப்பே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. நைட் வியூ ஃபோட்டோஜெனிக்காக, நீங்கள் இப்போ ஃப்ரெஞ்ச் டவுன் போகணும், ஒயிட் டவுன் போகணும், நாங்கள் ஃபோட்டோ எடுக்கணுன்னா நாங்கள் இருந்த ஸ்டேலே அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ரொம்ப 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 அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. இதுதான் அந்த ரெசார்ட்டோட நைட் வியூ.
நாங்கள் இங்கேருந்து அதுக்கப்புறமா ராக் பீச்சுக்கு கிளம்பி போயிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் ரொம்ப நல்லா ஃபோட்டோஸ் கூட அட்டாச் பண்ணியிருக்கோம். இதோட டீட்டெயில்ஸ் வேணும்னா எங்களுக்கு பிங்க் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ இஸ் guys. தேங்க்யூ, பாய்.